So therefore what is the value you are getting? 5. So n is equal to 5 correct ஆ வருதா? சரியா? அப்ப அந்த 5th பொசிஷன்ல சாரி 0 1 2 3 4 5 ஓகேவா? அப்ப 5th பொசிஷன்ல உங்களுக்கு எப்படி 5ங்கிறது வந்துச்சு? You are adding these two numbers, you will get the next subsequent number. ஓகேவா? அப்ப previous number add பண்றப்ப we will get the next subsequent number. Therefore the condition satisfies. இப்போ புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? நல்லா கவனிங்க. அந்த ஃபார்முலால just substitute பண்ணுங்க. ஓகேவா? 5 minus 1 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். சரியா? then 5 minus 2 நீங்க எந்த இது வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். நார்மல் மேத்தமெட்டிக் இதுதான். 4 plus 3 எப்பவுமே இது எதை இண்டிகேட் பண்ணணும்னா என்னங்கிறது it indicates the position. ஓகேவா? ஸோ அப்போ 4th பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இருக்கு? 3 இருக்கு. தென் 3rd பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இருக்கு? 2 இருக்கு. If we add these two elements means we will get the next subsequent number. That is our 5. So 3 plus 2 is equal to what? 5. ஓகேவா? இப்போ என்ன தெரியுதா? இப்போ 3 plus 2 என்னது? 5ங்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. புரியுதா? So this is our condition. Therefore the condition satisfied. இதே மாதிரி வேற ஏதாவது நீங்க கொடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஓகேவா? Next listen பண்ணுங்க அடுத்த டாபிக். So Fibonacci iterative algorithm with dynamic programming approach. ஓகேவா? So என்ன அப்படின்னா Fibonacci iterative algorithm. What do you mean by iteration? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குதுங்கிறத இப்போ இவங்க வந்து முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓவராலா அப்படியே சொல்லிட்டான். சரியா? இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க சொல்லியிருக்கோம். அல்காரிதமிக் ப்ரொசீஜர்ல டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை எப்படி ஹேண்டில் பண்றது Fibonacci சீரீஸை அந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ரோச் பண்றது அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். இந்த கான்செப்ட்ல கவனிங்க. The following example shows a simple dynamic approach programming approach for the generation of Fibonacci series. சிம்பிளா தான் இருக்கும். எப்பவும் போல இனிஷியலைஸ் பண்ணிக்கிங்க. So f0 ஷார்ட்டா இருக்குனா f0 what is the initial value of f0? 0. Then next what is the initial value of f1? 1. ஓகேவா? இனிஷியல் வேல்யூ ஆஃப் f1 வந்து என்னது? 1. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டெப் 1 print the initial values of the Fibonacci series f0 and f1. அப்ப என்ன பண்ணிரோம்? நம்ம இந்த சைடு ஒரு டேப்லெட் காலம் மட்டும் போட்டுக்கலாம். It will be very easy for us to calculate. ஓகேவா? f0 f1 then fib. ஓகேவா? so listen சரியா? so initial values கண்டிப்பா print பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. so first it will print the initial values f0 0 f1 1. ஓகேவா? so print பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. அடுத்து பாருங்க calculate the Fibonacci fib0 f0 plus f1. அப்ப fibோட ஆன்சர் எப்படி கால்குலேட் பண்றாங்களாமா? f0 plus f1. ஓகேவா? so f0 ல என்ன வேல்யூ இருக்கு? 0 plus f1 ல என்ன வேல்யூ இருக்கு? 1. therefore what is the answer? 1. இப்போ fib ல என்ன இருக்கும்? fib is equal to 1. so therefore we are getting the answer here as 1. ஓகேவா? புரியுதா? then next பாருங்க அடுத்தது என்னன்னு பண்ணுங்க assign f1 to f0 fib to f1. ஓகேவா? இந்த ஸ்டெப் 3 புக்ல பார்த்துட்டே இங்க நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவனிங்க. அடுத்தது we are assigning f1 to f0 then fib to f1. ஓகேவா? f1 வந்து f0 then fib. சரியா? so we are assigning f1 to f0 then fib to f1. ஓகேவா? so listen அடுத்தது என்னன்னு பாருங்க. so f1 ஓட வேல்யூ என்னது? now f1 ஓட வேல்யூ என்னது? so f1 க்கு என்ன இருக்கும்? 1 இருக்கு இங்க. 1 goes to f0. so fib ஓடது என்னது? 1. so again next we are going to என்னது? so அப்ப இந்த இடத்துல இப்படி வருமா? 1 இங்க இருக்கு 1. so again if we next என்ன கொடுத்திருக்கான்? print the next assign பண்ணிட்டு print the next consecutive value of fib. அப்ப fib ஓட அடுத்த வேல்யூ என்னது? fib ல இப்ப f0 plus f1 னா என்னது? 1 plus 1 என்னது? 2. next what is the answer we are getting? 2. ஓகேவா? next என்ன கிடைக்குது நமக்கு? 2 கிடைக்குது. அடுத்தது என்னன்னு பாருங்க
So go to step 2 and repeat until the specified number of terms generated. ஓகேவா, இதே மாதிரி போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் வேணுமோ. இப்போ சப்போஸ் நம்ம பழசில் பார்த்தா 8 டேர்ம்ஸ் இருக்குது, பட் நம்ம புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், if we generate the Fibonacci series up to 10 digits, the algorithm will generate the series as shown below. ஓகேவா, சப்போஸ் நமக்கு 10 digits ஜென்ரேட் பண்ணோம், அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் கிடையாது, நீங்கள் இதில் போட்டு பார்க்கணுன்னே கிடையாது. ஸோ மறுபடியும் ஸ்டெப் 2க்கு போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, F1 F0க்கு அசைன் பண்ணுறீங்க, இப்போ வந்து F1. ஸோ 1 + 2. Here what is the answer? 3. So then next 2, next 3. So 2, 3, 5. Next 3, next 5. So 3, 5, 8. Next 5. Next 8. 8 + 5, 13. So then next 8. Then next 13. So 13 + 8, 21. Okay, 13 + 8, 21. So then next, again in the space in that. So then next 13. Then next 21. What is the answer? 434. So how many terms we need to generate? 10. எவ்வளவு terms இருக்கணும்னா 10 digits இருக்கணும். சரி பார்க்கலாம், இன்னும் இருக்கும். 21. Then next 34. So 5, 55. Therefore how many terms generated? 10 digits. 10 terms. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, then 10. ஓகேவா, அவ்வளோதான். சரியா? ஸோ ஓகே வருதா உங்களுக்கு? சரியா? 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55. So therefore Fibonacci series for எவ்வளோ டிஜிட்ஸு? 10 டிஜிட்ஸ்க்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது பை யூஸிங் தி ஐட்ரேட்டிவ் அல்காரிதம். ஒன்றுமே இல்லை இதில். அல்காரிதம் நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி Fibonacci series போட்டிருக்கோம். ஹியர் we are using a algorithm, that is nothing but a Fibonacci iterative algorithm by using which method? Dynamic programming approach யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை எடுத்து தானே சால்வ் பண்ணுது. 0 + 1 என்னது? 1. 1 + 1 2. Then again 2 + 1 3. 3 + 2 5. It is taking that previous sub problem. Okay, what to generate the series. ஒரு series generate பண்றதுக்கு previous sub problemத்தை எடுத்து தான் அது generate பண்ணுது. ஓகேவா? For that only they have taken the example as a Fibonacci series for this dynamic approach. ஓகேவா, டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகேவா, எதுக்கு படிக்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். இங்கே ஏன் Fibonacci கொண்டு வந்தாங்க நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் பேலிண்ட்ரோம் கான்செப்டை கொண்டு வரலாம்ல, ப்ரைம் நம்பர்ஸ் கான்செப்டை கொண்டு வரலாம்ல. ஓகேவா, பேலிண்ட்ரோம் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு நமக்கு இதில் பெனிஃபிட்டே கிடையாது. சரியா? ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் திஸ் அப்ரோச் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ தேர்ஃபோர் அவர் 4th சாப்டர் இஸ் ஓவர் டுடே. ஓகேவா, நம்மளோட 4th சாப்டர் இதோட என்ன ஆயிடுச்சு? ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெசன்பா, லெசன் ஒவ்வொன்றும் ஈஸியாக போயிடும். நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. Next is our chapter 5. So listen, இப்பத்துலேருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? Here we are going to, today what we are going to start means chapter 5, that is nothing but a Python. ஓகேவா, பைத்தானில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து இப்போ C++ல நீங்கள் டோக்கன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, டோக்கன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான் பைத்தான்லேயும். ஓகேவா, வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், அதில் என்னென்ன இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் we are going to learn in our Python chapter 5. ஓகேவா, ஸோ லிசன், chapter 16 இருக்குது. now we are in the chapter 5. ஸோ லிசன், introduction பார்க்கலாம். Python is a general purpose programming language created by Guido van Rossum from CWI, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா, this is one of the general purpose language. ஓகேவா, யார் இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா குயிடோ வேன் ரோசம் அப்படிங்கிறது இன்வென்ட் பண்ணுறாங்க.
பண்ணாங்க. Then next, the language was released in which year? 1991. Underline பண்ணிக்கங்க. Python got its name from the BBC comedy series from 70s, Monty Python Flying Circus. Python support both procedural and object oriented programming approach. ஓகேவா, கேட்கலாம். 1 மார்க்கில் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ப்ரொசீஜர்லேயும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சையும் அப்ரோச்சே சப்போர்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட், வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்? அது வந்து உங்களுக்கு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். புக் பேக் கிடையாது. ஸோ மென்ஷன் பண்ணிக்கிங்க, அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ லிசன், இட் இஸ் அ ஜென்ரல், அதனுடைய ஆல்ரெடி பார்த்தோம், அதனுடைய சில முக்கியமான குறிப்பான பண்புகள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வாட் ஆர் அவர் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் பைத்தான் மீன்ஸ் இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, நான் சயின்டிஃபிக்காக இருக்கிற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது என்னன்ட்டு. ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருக்காது, இதில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்பிலையெல்லாம் பைத்தானை வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி வி நீட் அ விண்டோஸ் 7. ஓகேவா? விண்டோஸ் 7 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் பைத்தானில். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட், டிபெண்ட்டாக இருக்காது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேவா? ஈஸியாக ரீட் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட் இஸ் த மெயின் பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் பைத்தான் மீன்ஸ், பைத்தானில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட், இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. த வெர்ஷன், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 48ல் த வெர்ஷன் ஆஃப் 3.x ஆஃப் பைத்தான் IDLE. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் IDLE? இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகேவா? இஸ் யூஸ் டு டெவலப் அண்ட் ரைட் பைத்தான் கோடு. ஓகேவா? அதாவது 3.xங்கிற வெர்ஷனில், எக்ஸுங்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் வெர்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம், டைனமிக் வெர்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். லினக்ஸில் எல்லாம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் 3.0, சில பேர் என்ன பண்ணுவாங்க 3.5.2 அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் டைனமிக் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்னுடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ லினக்ஸில் வரும், அதை பற்றி இங்கே அதே தான் இங்கேயும். சரி, அதை நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, இந்த IDLE ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தான் கோட்ஸை வந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் வெப் ரிசோர்ஸஸ். எந்த ரிசோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோன்னா அந்த லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, www.python.orgங்கிற லிங்க்கில் போய் நம்ம ஈஸியாக. ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாத்து வீட்லேயும் சிஸ்டம் இருக்கும், இல்லை லேப்டாப் இருக்கும். விண்டோஸ் 7 இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், பைத்தானை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? தெரியலைனாலும் இன்றைக்கி உங்களுக்கு சத்தியமாக தெரியலன்னு நான் சொல்லவே மாட்டேன். சரியா? என்னை விட உங்களுக்கு நிறையா தெரியும் சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுள் கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? கூகுளில் போய் நீங்கள் ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே அதுக்குள்ளே லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா தட் பைத்தான் வில் பி இன்ஸ்டால்ட் இன் யுவர் சிஸ்டம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்டு அதை புரிஞ்சுதா, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா, இல்லை சில டைம் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் புரியாமல் இருக்கலாம். சரி, அவுட்புட் வந்ததை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை அவுட்புட்டை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக ப்ரோக்ராமை லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பண்ணுங்கள். Programming in Python. In Python, programs can be written in 2 ways, namely 2 வழியில் எழுதுறாங்க. One is the interactive mode and another one is a script mode. Okay,